எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இந்த ஆண்டவரே நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்க போகிற பிள்ளைகளுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். தகப்பனாகிய தேவனீர் அடியனை மறைத்து பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக, தகப்பனே இந்த மண்ணோட்டுக்குள் இருந்தும்படி மகிமையை வெளிப்படுத்தும்படியாக, அதன் மூலமாய் நீ நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ளும். தேவனீர் ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்த பலன ஆசீர்வாதத்தை தரும்படி என் நேசருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கொலோசியர் முதல் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை யாராவது வாசிக்கலாம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளவும் வேண்டுதல் செய்கிறோம் என்று பவுல் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். எங்கிருந்து ஜெபித்தார் பிரதர்? சிறைச்சாலைக்குள்ள இருந்து பவுல் ஜெபித்ததான ஜெபம். இந்த கொலோசைக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது பவுல் சிறைச்சாலைகளுக்குள்ள இருந்தார். இந்த கொலோசை சபையை ஒருவேளை பவுல் பார்த்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவரை அவர் பார்த்ததே இல்லை. எபேசுவில ஊழியம் செய்யும் போது கர்த்தருடைய செய்தியை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாகி இந்த கொலோசையில கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அவ்விதமாய் உருவாக்கப்பட்ட ஒரு சபை. பவுலால் உருவாக்கப்பட்டதல்ல, பவுலுடைய ஊழியத்தால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனால் உருவாக்கப்பட்டதான ஒரு சபை. அந்த சபையை அதுவரை பவுல் பார்த்ததே இல்லை. ஆனா பார்க்காத பவுல் அந்த சபைக்காக தொடர்ச்சியாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதாக எழுதுகிறார். கேள்விப்பட்டதை வைத்து, ஒருவேளை அந்த சபையாரை குறித்து அவர் கேள்விப்பட்டதை வைத்து மிக அதிகமா எழுதுகிறார். இந்த நிருப பகுதி முழுவதும் அநேக விதமான காரியங்களுக்காக போராடுறாரு. அந்த ஜனங்களுக்கு இருந்த அநேக விதமான தீயவைகள் அகற்றப்படும்படியாக அந்த கடிதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் எழுதப்பட்டிருக்கிறார். இந்த கொலோசை சபைக்கு எழுதின இந்த நிருபத்தினுடைய ஒருவேளை கீவேர்டா, ஒருவேளை மைய கருத்துள்ள ஒரு வசனமா நீங்க கவனிக்கணும்னா 2ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம் யாராவது ஒருவர். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பரிபூரணம். சபையாரை பார்த்து சொல்லுகிறார், ஐயா நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். யாருக்குள்ள? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்கிற காரியத்தை மையப்படுத்தி அந்த பரிபூரணத்துக்குள்ளாக சபையாராகி நீங்கள் வளர வேண்டும் என்று அவர் சொல்லுகிற ஆலோசனைகள் அடங்கியதான் அந்த கொலோசையினுடைய புஸ்தகம். பேசலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல 3 ஊர் இருந்தது. 3மே பாத்தீங்கன்னா வியாபார ஹப்பு. லவோதேக்கியா அந்த சபையை குறித்து பின்னா நீங்க வெளிப்படுத்தல பாப்பீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏரோபோலியான்னு ஒரு ஊரு, அப்புறம் இந்த கொலோசை பட்டணம். இந்த 3வது பட்டணமாகி இந்த கொலோசை பட்டணம் ஒருவேளை வேகமா பெரிய லெவல்ல இருந்து பிறகு நிறைய ஆசீர்வாதங்களை இழந்த ஒரு பட்டணம், சரிவுகளை சந்திச்ச ஒரு பட்டணம். எங்கெல்லாம் வியாபாரத்தினுடைய மையமா பட்டணங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஒரே குறிப்பிட்ட இனத்தார் இருக்க மாட்டாங்க, பலதரப்பட்ட மக்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. நீங்க அப்படியே இப்போ கிராமங்களுக்கு போனீங்கன்னா குறிப்பிட்ட இனத்தார் மட்டும்தான் அங்க இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா கூட கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா அங்க குறிப்பிட்ட இனத்தார் இருப்பாங்க மெஜாரிட்டியா. கூட அடுத்த சில இனம் மைனாரிட்டியா என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த ஜாதியார் தான் இருப்பாங்க, இந்த ஊர் தான் இருப்பாங்க. அப்படியே இந்த ஆண்டிமடம், சேங்கொண்டம் அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த ஊர்களில் மெஜாரிட்டியா எந்த மக்கள் இருப்பாங்க, கூட எந்த மக்கள் இருப்பாங்க அப்படின்னா நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியும். சென்னை போன பட்டணத்தில் எப்படி சொல்லுவீங்க? அப்ப இங்க பல மாநிலத்தவர் இருப்பாங்க, பல நாட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்க, பல விதமான தொழில் இருக்கும். பல மாநிலத்தவர் பல இனத்தை சார்ந்தவர்கள் வரும்போது பல விதமான பழக்கங்களும் அந்த பட்டணங்களுக்குள்ள இருக்கும், பல விதமான நம்பிக்கை இருக்கும், பல விதமான காரியம் இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய ஒன்று. அவர்களுடைய பண்டிகைன்னு ஒன்று வரும்,
அதையும் என்ன செஞ்சிட்டு இருப்பான். இந்த ஓணம் சேரி கட்டி எடுத்துடுறாங்கல்ல, அந்த மாதிரி. ஓணத்துக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா பிரதர்? இல்லை. ஆனால் எல்லார் வீட்லையும் ஓணம் சரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிரதர் ஏராளமான பழக்க வழக்கங்கள், ஏராளமான காரியம், உடையிலிருந்து, அவங்களுடைய செயல்பாட்டிலிருந்து, அவங்களுடைய வணக்கத்துக்குரிய வழிபாட்டுகளுக்குரிய முறையிலிருந்து எல்லாவற்றும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பார்க்கலாம். ஆனால் குறிப்பிட்ட ஊர் வில்லேஜுக்கு போனீங்கன்னா ஒரே மாதிரியான வணக்க முறை தான் இருக்கும். நம்முடைய 148வது சபை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நகர் உட்டார் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம திறந்துட்டு வந்தோம். பார்த்துருப்பீங்க, வீடியோக்குள்ள ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஊரில் என்ன வணக்கம்னு கேட்டிங்கன்னா ஆவி வணக்கம். அங்கே உருவத்தெல்லாம் பார்க்க முடியாது. அங்கே ஆவி வணக்கத்தை அந்த ஜனங்கள் நினைச்சுறாங்க. அவங்க செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அவர்களுடைய முன்னொரு ஆவி, ஏதாவது ஒரு ஆவி, அந்த ஆவியினுடைய வணக்கம். தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொன்னார். ஊருக்குள்ள போனா பிரதர் இப்படி வணக்க முறைன்னு ஒன்று இருக்கும், ஒரு வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்கும். ஆனால் பட்டணத்தில் அப்படி இல்லை. எல்லா காரியமும் ஒன்னா இருக்கும். எல்லா மாத்தை சார்ந்தோன்னு ஒவ்வொரு வழக்க முறையை வச்சிருப்பான், ஒன்னொன்னு வச்சிருப்பான். பிள்ளைக்கு உடம்பு சரியா போய் ஓதிட்டு வாம்பா, எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். அப்படிதான் அந்த கொலோசை பட்டணத்தில் இருந்தது. இப்ப இந்த பட்டணத்தார் அப்படிப்பட்ட நிலையிலும் அவர்கள் தங்களுடைய பரிபூரணத்தை அடையும்படி அங்கே பவுலானவர் சொல்லுகிறதான வார்த்தை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்கிற ஜெபம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பரிபூரணத்தை அடைவதற்கான ஒரு வழியாக கர்த்தர் போதித்த ஒன்றை உங்களோடு கூட இன்னைக்கு நான் பேச போறேன். ஆவியனோட நடத்தல்படி நான் பகிர்ந்து கொள்ளும்படி ஆயத்தமாக்குறேன். அப்ப இது நிமித்தம் 9ஆம் வசனத்துடைய முதல் வார்த்தை என்னது? இது நிமித்தம். இது நிமித்தம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் சில காரியங்களை சொன்னாரு. அது நிமித்தமாக ஜெபிப்பதாக அந்த பகுதி என்பது எழுதுகிறது. அதுல பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழிய காரணமா இருக்கிறேன் எப்பாவின் இடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. அப்போ இந்த சபையை உருவாக்கினவர் யாரு? எப்பா பிரதா. எங்கிருந்து வந்தாரு பிரதர்? எபேசுவிலே பவுல் மூலமாய் சந்திக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்து கொலோசையில அந்த சபையை உருவாக்குறார். இப்ப அவர் தான் இந்த சபையாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யாருகிட்ட? பவுல் கிட்ட. என்ன சொல்றாரு? இப்படி ஒரு சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது, இந்த சபை இப்படிப்பட்டதா இருக்கிறது, இந்த சபையினுடைய மக்கள் இப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, இந்த சபையினுடைய தேவைகள் இப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நிறைய காரியங்கள் பகிர்ந்து கொள்ளப்படும். ஒருவேளை நம்முடைய ஊழியத்தை நாம் போகும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நமக்கு சம்பந்தம் இல்லாத சபையை குறித்தான காரியங்கள்லாம் கொண்டு வந்து சொல்லுவாங்க. இப்படி ஒரு சபை இருக்கு, இந்த சபையினுடைய மக்கள் இப்படி இருக்கிறாங்க, அவங்க சூழ்நிலை இப்படி இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், போகணும், இல்லை அங்கே ஊழியக்கார் இல்லாமல் இருக்கிறாங்க, இருந்த ஊழியக்கார் செத்து போனாரு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் பிறகு சொல்லுவாங்க, பிரதர் அப்ப அந்த மக்களுக்காக ஏதாவது செய்யலாமா, ஒரு ஊழியக்கார் போட முடியுமா, நீங்க அங்கிருந்து செய்ய முடியுமா, இப்படிலாம் நிறைய காரியங்களை அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஒன்றை நீங்கள் சரியானபடி அறிந்து கொள்ளணும். அப்படித்தான் தகவல் என்பது யாருக்கு போகுது? பவுலுக்கு போகுது. பவுல் எங்க இருக்காரு? சிறைச்சாலையில் இருக்கிறார். இப்ப கீழே அவர் சொன்ன அடுத்த சாட்சியை பாருங்க. 8ஆம் வசனத்துல, ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். ஆவிக்குள்ளான உங்களுடைய அன்பு தேவன் பேரில் அன்பு வைத்ததுனால வெளிப்படுகிற கிரியைகள். விளங்குதாங்களே? தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த அளவு தாவீது மேல நேசத்தையும் பாசத்தையும் வைத்ததற்கான காரணம் என்னன்னா, அவன் கர்த்தர் மேல சொந்த வைராக்கிய அன்பு. கர்த்தருக்காக என்ன வேணா செய்வான். கோலியாத்து மேல அவனுக்கு ஏன் பிரதர் கோபம் வந்தது? நாங்கள் ஆராதிக்கிற சேனைகளின் கர்த்தரை நிந்திப்பதற்கு நீ யார்? அதான் அவனுக்கு கோபம். பிறகு 2 பேருக்கு என்ன ஏதாவது வாய்க்கா வர பிரச்சனையா இருந்துச்சு? கோலியாத்து மேல அவ்வளவு பெரிய கோபம் வந்ததற்கான காரணம் என்ன பிரதர்? நான் வணங்குறேன் தேவனை அவன் நிந்திச்சுட்டான். அதுக்காக கவன் கொண்டு அவன் என்ன செய்வேன்? நான் வீழ்த்துவேன். இதெல்லாம் நிறைய சந்தர்ப்பத்தில் நான் பார்க்கிற ஒன்று. சில மனிதர்கள், நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லுவேன், பாவியான மனுஷனா இருப்பான், நான் தேவன் பேரில் அன்பு அதிகமா வச்சிருப்பான். கர்த்தருக்காக என்ன வேணா செய்வான். ஆனா உள்ளுக்குள்ள சில பாவம்லாம் அவன் கூட என்ன செய்யும்? இருந்து டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கும். எக்ஸாம்பிள் கொண்டு வச்சு, ஒரு குடிகாரனா இருக்கிறான்னு வச்சுடுங்க, ஆனாலும் யார் மேல அன்பா இருப்பான்? என்னங்க பார்த்தது இல்லையா நீங்க? அடுத்த கேள்வி நீ கேட்க விடும். அது எப்படி பிரதர்? பாவியா இருக்கிற மனுஷன் கர்த்தர் மேல் அன்பா இருக்கிறான்னா எப்படி பாவத்தில் இருக்க முடியும்? அதை கர்த்தர் தான் சரிப்படுத்த முடியும். ஆனா பாவியான நிறைய மக்கள் யார் பேர்ல அன்பா இருப்பாங்க? ஒரு கட்டத்துல தேவன் அவளை சரிப்படுத்துவார். அப்ப பிரதர் ஒரு நாள் சந்திக்கப்படுறார். எதன் அடிப்படையில் பிரதர்? கர்த்தர் பேர்ல வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையில். சிலரு ரொம்ப ஆவிக்குரிய மாதிரி பேசுவான், ஆண்டவர் மேல என்ன இருக்காது,
நான் அதுல ரொம்ப கரெக்டா இருக்கிறேன், இதுல கரெக்ட் பிரதர், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் பிரதர் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் பேர்ல அன்பு இருக்காது. கடைசியில் ஒரு நாள் வீணா விழுந்து போவோம். அப்ப தேவன் பேர்ல வைத்திருக்கிற அன்பு மிக மிக முக்கியமானது. அதனால சொன்னாரு ஆவிக்குள்ளான உங்கள் அன்பு. இதுல ரொம்ப தெளிவா சொன்னார், ஆவிக்குள்ளான உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அது நிமித்தம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்ப 6ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த நம்பிக்கை குறித்து, எந்த நம்பிக்கை குறித்து? அப்படியே முன்னாடி வாங்க. 3ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு. நல்லா கவனிங்க, தேவன் பேர்ல அன்பு வச்சிருக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா கண்டிப்பா பரிசுத்தவான்கள் மேல அவனுக்கு அன்பு இருக்கும். பரிசுத்தவான்கள் மேல அன்பு இல்லைன்னா அவன் தேவன் பேர்ல அன்பு வச்சிருக்கேன்னு சொல்றது பொய். இங்க ஆவிக்குள்ளான அன்புன்னு சொல்லும் போது முன்னாடி சொல்றாரு பரிசுத்தவான்கள் மேல அவங்க எப்படி இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க. அப்ப ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் மேலேயோ அல்லது பரிசுத்தவான்கள் மேலேயோ தேவனுடைய பிள்ளைகள் மேலேயோ எனக்கு அன்பு வரலன்னா நான் தேவன் பேர்ல அன்பு வைத்திருக்கேன் என்பது பொய்யானது. இதேதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 9-10 பாக்குறோம். அப்ப பிரதர் அங்க யாரு மேல எனக்கு அன்பு வரல, யாரை பார்த்தாலும் நக்கல் பண்ண தோணுது, இல்லைங்கதா இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் மேல அன்பு வச்சிருன்னு சொன்னா பொய் சொல்றேன்னு அர்த்தம். அப்ப இங்க அழகா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள அன்பு. அதுல கூட செலக்டிவா கிடையாது. யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்கிறாங்களோ எல்லார் மேல என்ன இருக்குது, அன்பு இருக்குது. அன்பையும் நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தேவன் பேரில் அன்புள்ளவன், பரிசுத்தவான்கள் மீது அன்புள்ளவன், இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் உள்ளவன் மேல பரலோகமும் நம்பிக்கை வைக்குது. பரலோகம் உங்களை குறிச்சும் நம்பிக்கை வச்சிருக்கு. நீங்க ஒருவேளை விசுவாசம் உள்ளவர்களாக, தேவன் பேரில் அன்புள்ளவர்களாக, நீங்க ஒருவேளை பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல அன்பு பாராட்டவர்களா இருந்தீங்கன்னா இப்ப பரலோகத்துக்கும் உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அங்க போட்டிருக்கு பாருங்க, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற, பரலோகத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அல்ல, பரலோகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை நிமித்தமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. உலகம் முழுவதும் பலன் தருகிறது போல உங்களுக்குள்ளும் பலன் தருகிறது. உங்களுக்குள்ளும் அதையும்ங்கிற நோத்த எழுத்தானது ரொம்ப அர்த்தம் உள்ளது. உலகம் முழுவதும் பலன் தருகிறது போல உங்களுக்குள்ளும் என்ன செய்கிறது, பலன் தருகிறது. எதை குறித்து பிரதர்? அந்த நம்பிக்கை குறித்து. எந்த நம்பிக்கை குறித்து? பரலோகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை குறித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நிமித்தம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். கேள்விப்படுறார். எபிராப்பா சொல்றாரு, ஐயா நான் போனேன், ஊழியம் பண்ணேன், இப்படி சபை உருவாயிருக்கு. அந்த சபைகள் ஆவிக்குள்ளான அன்புள்ள பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் அன்புள்ள பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் உள்ள பிள்ளைகள், இப்படி எல்லாம் சொன்ன எல்லாவற்றையும் கேட்டு இது நிமித்தமான ஜபம் தான் பவுல் செய்கிற ஜபம். எதற்கு பிரதர்? இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிற பரிபூரணத்தை நான் பெறும்படியாக செய்யப்படுகிற ஜபம். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளா இருக்கிற பரிபூரணத்தை நான் பெறும்படியாக செய்யப்படுகிற ஜபம். சிறைச்சாலையிலிருந்து பார்க்காத மக்களுக்காக ஜெபித்தார். பார்க்காத மக்கள் மேல அன்பு வரணும் இல்லையா? அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இருக்கா அதெல்லாம் நமக்கு தெரியாது. பொதுவாக இப்ப நம்ம ஆதிவாசி கிராமங்களுக்கு எல்லாம் போனோம்னா அவங்களுக்கு நம்மளை பார்த்து சிரிக்கணும், பார்த்தோன்னு விஷ் பண்ணுவோம் தெரியுமா? அந்த பழக்கம் கூட அவன் இருக்காது. அப்படியே வருவான், அப்படியே போவான். நம்ம நினைப்போம் வர்றவனுக்கு ஸ்பெஷலா ஏதாவது செய்ய நினைக்கிறது நம்முடைய பண்பு இல்லையா? காலையில இன்னைக்கு நேற்று போட்ட பழைய சோறு கஞ்சி இருக்கு, குடிச்சிடலாம் நினைக்கிறீங்க, சாப்பிடலாம் நினைக்கிறீங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா நான் கஞ்சி குடிக்க போறேன், நீயும் குடிக்கிறேன் கேட்பீங்க. இது நம்ம பழக்கம் இல்லையா? அவன் பழக்கம் அதெல்லாம் கிடையாது. நான் சாப்பிடுறது நீயும் சாப்பிடு.
எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எந்த எதிர்பார்ப்பு, யாருடைய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்றது கிடையாது. அப்படிதான் இருக்கிறான் எல்லா ஆதிவாசியும். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இன்னைக்கு பஸ் வந்தா பஸ்ல ஏறுவான், பஸ் வரலன்னா துண்டை விரிச்சு ரோட்ல படுத்துட்டு நாளைக்கு வர்ற பஸ்ல என்ன செய்வான், ஏறுவான். பஸ்ஸே கிடையாதுன்னு வைங்களேன், பஸ்ஸே கிடையாது. முதல்ல இன்னைக்கு ஆட்டோ கிடைக்கலன்னா அதில் படுத்து கிடப்பான். பிறகு நாளைக்கு ஏறி போவான். வீட்டில் இருக்கிறவனே இன்னைக்கு போனால காணுமெல்லாம் தேட மாட்டான். அது எங்கேயா கடந்துட்டு காலில் வரும்னு தான் தேடுவான். வீட்டுக்கு வந்தா கணக்கு, வெளியே போனா சரி ஒளிஞ்சான், அவ்வளவுதான். ஆண் பெண் எல்லாருடைய நிலைமையும் அப்படிதான். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்களுக்குள்ள யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டிய வேலை இல்லை. வாழ்க்கையில உயரணுங்கிற அவசியம் இல்லை, படிக்கணுன்ற வேலை இல்லை. அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்றான். அவன் அதை கொஞ்சம் கூட மக்கள் மாறக்கூடாது என்பதில் ரொம்ப தீவிரமா இருக்கிறான். அவனுக்கு ஸ்கூல் திறந்திருந்தா என்ன, மூடு இருந்தா என்ன, அவனுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அவன் அப்படியே தான் வாழ்வானே தவிர அவனுக்கு எந்த மாற்றம் வராது. ஏன்னா அவங்க எந்த எதிர்பார்ப்போ எதுவுமே அவங்ககிட்ட என்ன கிடையாது, கிடையவே கிடையாது. அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை. அடுத்தவர்களை திருப்திப்படுத்தணும் நம்ம என்ன செய்வோம். இதெல்லாம் எப்படி நமக்குள்ள மட்டும் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஆதியில வந்து மிஷனரிகள் போட்ட பிச்சை. ஆதியில தமிழ்நாடு அப்படிதான் இருந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் நாசிரியத்துன்னு ஒரு ஊர் இருக்கு. இப்போ அதுதான் திருச்சபைகளுடைய ஹெட்னு கூட வச்சிருக்கிறாங்க. அந்த ஊரோட பழைய போட்டோ ஒன்ன பார்த்தேன். ஆதிவாசி விட கேவலமா தான் நிக்கிறான். ஒரு அரை வேட்டியை கட்டிக்கிட்டு, அரை நிர்வாணமா, அப்படிதான் ஆணும் பெண்ணு எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப நம்ம நிலைமையும் அப்படிதான். எங்கெல்லாம் சபைகள் உருவாக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ, அங்கதான் ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாச்சு, வளர்ச்சி வந்துச்சு, ஞானம் வந்துச்சு, சிந்திக்கிற திறன் வந்துச்சு. அதுதான் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறதான காரியம். அப்ப மற்றபடி அது வரவே இல்லை, யாருக்குள்ளேயும் வரல. இப்ப நம்ம இன்னைக்கு எப்படி பிரதர் இப்படி தெளிவா இருக்கிறோம், ஒவ்வொரு காரியத்துக்கு ஏன் கொஸ்டின் கேட்டு பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிறிஸ்துவாலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானம். இங்க ரோட்டோரமா பூ வித்துக்கிட்டு இருக்கிற அம்மாட்ட போய் நீங்க ஒரு சின்ன பேட்டி எடுத்தா கூட ரொம்ப ஞானமா பேசும் அங்க இருக்கிற டீச்சரை விட. பூவிக்கிறம்மா நான் சொல்றேன்னா, அவங்க படிப்பறிவு இல்லாத அந்த அம்மாட்ட கூட போய் நீங்க மைக்கை கொடுத்து பேச சொன்னீங்கன்னா, அங்க இருக்கிற நார்த்தில் இருக்கிற டீச்சரை விட ரொம்ப ஞானமா பேசும். ஏன்னா அந்த ஞானம் இங்க விதைக்கப்பட்டிருக்கிறது எதன் மூலமா, எங்கே நான் சொல்றேன், கர்த்தர் மூலமா தான். அப்ப இங்கே அந்த ஜெபம் என்ன சொல்லுது பிரதர், அதுதான் அந்த ஜெபம் என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. இப்ப எகேன் வாசிக்க போற 9ஆம் வசனத்தை. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், என்னைக்கு கேட்டோமோ அன்னையில இருந்து ஜெபிக்கிறோம். உங்களை குறிச்சு நாங்க என்னைக்கு கேள்விப்பட்டோமோ அந்த டேட்ல இருந்து ஜெபிக்கிறோம். நாள் முதல் உங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபிக்கிறோம் சொல்றார். இடைவிடாமல் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எதுக்காக ஜெபம் பண்ணார் பாருங்க. ஒன்று, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் இருப்பதற்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருக்குள் இருக்கிற பரிபூரணத்தை நான் பெற்று அனுபவிப்பதற்கு எனக்கு அவசியமான ஒன்று என்ன பிரதர், எனக்கு எல்லா விதமான ஞானமும் தேவை. யோபு 28ல அந்த ஞானத்தோடு எதையுமே என்ன செய்ய முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாது. எந்த செல்வத்தையும் கம்பேர் பண்ண முடியாது, எதையும் கம்பேர் பண்ண முடியாது. எப்பா ஞானம் உனக்கு இருக்கிற காரியத்தை யாரும் பறிக்க முடியாது, அதனால படிச்சிருப்பான்னு சொல்ற சினிமா டயலாக் இல்ல, அதுக்கு முன்னாடியே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. அத தங்கத்தோடோ எந்த வைரத்தோடோ வைடூரியத்தோடோ எந்த நகைகளோடோ எந்த செல்வத்தோடோ ஒப்பிட முடியாது. ஏன்னா ஞானம் ஒன்னு இருந்தாதான் ஒரு மனுஷனால சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சதை காப்பாற்ற முடியும். இனி வர்ற காலகட்டத்தில் இருக்கிற ஆஸ்திகளை காப்பாற்றுறது பெரிய விஷயம். ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே தவறான போதனை, தவறான அட்வர்டைஸ்மெண்ட், எல்லாமே வாழ்க்கையில தவறானதான் கற்றுக் கொடுக்கப்படுது. ஏன்பா வீட்டுல சும்மா தங்கத்தை வச்சிருக்கிற, உனக்காக நான் இருக்கிறேன், வாயா முத்தூட்டுக்குன்னு கூப்பிடுறான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி, போன் பண்ணி கூப்பிடுறான். இப்ப நகையை கொண்டு வச்சுட்டு என்ன செய்யணும், நல்ல கார் வாங்கி என்ஜாய் பண்ணுன்றான். உள்ள போன நகை வெளியே வருமா, அது ஒரு வருஷத்துல ஏலம் விட்டு போயிடும். எல்லாமே அப்படித்தானே போதிக்கப்படுது. என் மனைவி சொன்னா நேத்து, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா டெஸ்ட் பண்றாங்க ஹார்ட்டுக்கு அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னா. ஆமா, எனக்கு அவன் ஃப்ரீயா டெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு மாமனால மச்சானான்னு. இப்ப என்ன செய்யறான், சும்மா இருக்கிற எல்லாரையும் வான்னு கூப்பிடுறான்.
காற்று உனக்கு இருதயத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அந்த ஓரமா கருப்பா ஒண்ணு தெரியுது, சிவப்பா ஒண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லி பெர்மனன்ட் அவனுடைய கஸ்டமரை என்ன செய்யறான். அவன் எதுக்கு எனக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? அவன் ஏன் பண்ணணும்? அப்ப ஃப்ரீ ட்ரீட்மெண்டோட அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பிரதர்? உன்னை நோயாளியாக்க பிளான் பண்றான். நீ தப்பி தவறி போனா உனக்குள்ள இது இருக்கு அது இருக்குன்னு பிடிச்சி போட்டு நினைச்சிருவான். உனக்கு டேப்லெட்டை மெதுவா உள்ள தள்ளுவான். உள்ள தள்ளுற டேப்லெட் உள்ள போய் சைடு எஃபெக்ட்லாம் சிலதெல்லாம் டப்ப 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 டப்புன்னு அங்கங்க வேலையை பார்க்கும். அடுத்தடுத்து நீ சாகுற வரைக்கும் நீ யார் தான்? நான் ஏன் போய் என்ன சும்மா செய்யறான்னு சொல்லி நான் ஏன் போய் பரிசோதிக்கணும் இல்லையா? முன்னாடி ஆடி மாசம் உண்மையிலே துணிக்கடைகளை கழிவுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம். கரெக்டா? ஒரு உண்மையாவே கழிவு இருக்கும். இப்ப அப்படி இல்லை. ஒவ்வொரு கடையும் ஆடி கழிவுக்காக பர்ச்சேஸ் பண்ணி கழிவு போடுது. இப்ப ஆடி மாசம் நீங்க போனோன்னு உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவான் இல்லையா? ஆளுக்கு 2 சாலை. கஷ்டப்பட்டு ஒரு 6 மாசம் சேர்த்ததை காலி பண்றதுக்கு கிறிஸ்துமஸ்க்கு ஒருக்கா காலி பண்ணிட்டேன். இப்ப 6 மாசம் ஆச்சு. வா 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 வான்னு கூடுறான். எங்க ஆடிக்கு வா ஆடிக்கு வான்னு. ஏற்கனவே துணி கடைக்குள்ள 6 மாசம் ஆச்சு. இப்ப வந்துரு நடுவில் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்ப அதை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருன்னு கூடுறான். அப்ப பிரதர் உலகம் பூரா இன்னைக்கு அதானே போயிட்டு இருக்குது. அப்ப ஞானம் ஒண்ணு இல்லைன்னா உங்களால வாழ்க்கையில நல்லா வாழவும் முடியாது, வச்சிருக்கிறத காப்பாற்றவும் முடியாது. எப்படி எதாவது இழப்பீங்களோ எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அப்ப அந்த ஞானம் என்பது அவசியமான ஒன்றா இருக்கிறது. அப்ப உலகத்துல எப்படி பிரதர் வாழ்வது? பெரிய ஞானம் வேணும். பைபிள் வசனம் சொல்லுது, மனைவியோட வாழ்றதுக்கு உனக்கு ரொம்ப பெரிய ஞானம் வேணும். ஏன் சொல்லுது? விவேகத்தோட அவளோட வாழு அப்படின்னு சொல்லுது. இல்லைன்னா அவ்வளவுதான் காலிங்குது. நான் சொல்ல 1 பேதுரு 3 சொல்லுது, ரொம்ப நீ விவேகமா வாழலன்னா அவ்வளவுதான் லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஞானம் என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்றாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பகுதியில் பாருங்க, 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருக்குள் ஞானமும் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் எங்க செய்து அடங்கி இருக்கிறது. எவருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்ப அவருக்குள்ளதாயா நீ பரிபூரணமா ஆக போற, பரிபூரணம் அடைஞ்சிருக்கிற, நீ பரிபூரணமா இருக்கிறன்னு சொல்றாருன்னு என்னன்னா, அவருக்குள்ள நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறன்னா, உனக்கு ஞானம் அறிவு போன்ற எல்லா பொக்கிஷமும் யாருக்குள்ள இருக்கு? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. அவர் பேரே ஞானம் தான். ஞானம் உன்னை அழைக்கிறதுன்னு பாக்குறோம் இல்லையா? அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்து நின்று தெருவில் நின்று கூட்டம் மாதிரிதான் கணக்கு. அப்ப வசனம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த ஞானம் உள்ளவன் வேசியின் பரத்தால போக மாட்டான், போனவன் ரிட்டர்ன் ஆக மாட்டான், அது மிகப்பெரிய படுகொலி அப்படின்னு என்ன சொல்லுது? வசனம் சொல்லுது. அந்த ஞானம் ஒண்ணு இல்லாதவன் தான் பிறத்தால போவான். எவன் பிறத்தாலையாவது எவன் பிறத்தாலே போய் அந்த படிகளுக்குள்ள விழுந்து நாசமாவான்னு சொல்றாரு. அப்ப ஞானம் மிக 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 அவசியமான ஒன்றாக அடையாளப்படுத்தப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமா இருப்பதாக. கிறிஸ்துவனுடைய வசனம் சகல ஞானத்தோடும் உனக்குள்ள என்ன செய்யட்டும்? வாசமா இருக்கட்டும். அப்புறம் கீழே சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அதனாலதான் ஆராதனை எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை தான் பாடணும். தெரியாத பாட்டை பாடினா என்ன ஆகும் பிரதர்? மக்கள் எல்லாம் விசுவாசிகள்லாம் பார்வையாளராக மாறிடுவாங்க. இங்க நின்று நினைச்சணும் பாடிட்டு இருக்கணும். தெரிஞ்ச பாட்டை ஏன் பாட சொல்றாரு? அந்த பாட்டின் மூலமா ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லு. வசனத்தை சொல்றாரு, சகல ஞானத்தோடும் உனக்குள்ள நிறைவாய் வாசம் பண்ணட்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை. அது அழகான அந்த வார்த்தையை அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்றாரு? வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமா இருப்பதாக. அப்ப வசனம் எனக்குள்ள வாசமா இருப்பதற்கு என்ன தேவை? அதுக்கும் ஞானம் தேவை. அதுக்கு ஞானம் தேவை. அதாவது என்ன சொல்ல வரார்? ஞானவான் தான் வசனத்தை உட்கொள்ளுவான். ஞானவான் தான் அந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வாசம்படி அனுமதிப்பான். மற்றவன் அது வரும்போதே ஏதோ ஒன்றை சொல்லி நிறுத்திடுவான்.
உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை வச்சு நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன். அப்ப ஞானவான் என்ன யோசிப்பான்னா, இந்த வசனத்தை என்ன சொல்ல போறார் ஆண்டவர், ஒருவேளை நமக்கு தெரிஞ்சதா தெரியாததா, இன்னைக்கு என்ன நம்ம கற்றுக் கொடுக்க போறாரு உச்சி கவனிப்பான். விட்டா போய் என்ன செய்வான் தெரியுமா, அதான் எனக்கு தெரியுமேமா, கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசவிருப்பது சங்கீதம் 23:1, கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு என்ன உடனே சொல்லுவான், அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே. சரி என்ன தெரியும் சொல்லு. ஏதோ ஒண்ணு சொல்லி அதை அதோட நினைச்சிடான், அப்படியே நிறுத்திடான், வரும்போதே நிறுத்துறான். அப்ப ஞானவான் தான் அதை கவனிக்கிறான், உச்சி கவனிக்கிறான். மற்றவன் என்ன செய்யறான் பிரதர், அடுத்த முட்டாள் என்ன செய்யுது, டைம் பார்த்துக்கிட்டே இருக்குது, எப்ப முடியும். இன்னொரு முட்டாள் என்ன செய்யுது பிரதர், முடிஞ்சோன்னா மட்டன் வாங்க சொன்னா போகும்போது மட்டன் தீந்துருமா, நல்லதா இருக்குமா, இதா இருக்குமா, அடுத்த முட்டாள் ஒன்று யோசிச்சுட்டு இருக்குது. இன்னொரு முட்டாள் ஒண்ணு யோசிக்குது, வசனம் பிரசங்கிக்கப்பட்டு இருக்கும் போதே, இன்னைக்கு வார புருஷன் ஏதோ கடிக்கிறது கேட்டாரு, என்னத்தை வாங்கிட்டு வருவாரு தெரியல, சீக்கிரமா வாங்கிட்டு வருவானா, 1 மணிக்கு வந்து உயிர் எடுப்பானான்னு தெரியலையே அப்படின்னு அடுத்த முட்டாள் யோசிக்குது. வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா ஒரே பாக்கா போயிடுவான், 1:30 மணிக்கு வந்து நின்று கொடுத்துட்டு செஞ்சு கொடுன்னு உயிர் எடுப்பான் அப்படின்னு அடுத்த முட்டாள் யோசிச்சுட்டு இருக்குது. என்னங்க, முதல்ல சொன்னது ஆண் முட்டாள், இப்ப சொல்றது பெண் முட்டாள். அப்போ இன்னொன்னு ஞானவான் என்ன சொல்லலாம், இதெல்லாம் மறந்துருச்சு. ஐயா கர்த்தர் என் கூட என்ன பேசுறாரு அது கவனிக்குது பாருங்க. அதெல்லாம் சொல்ல, கர்த்தருடைய வசனம் சகல ஞானத்தோடும் உங்களுக்குள்ள எப்படி இருக்கட்டும், அது வாசமா இருக்கட்டும். எப்படி வாசமா இருக்கட்டும், பரிபூரணமான நிலையில வாசமா இருக்கட்டும். இதுதான் எனக்கு தேவனுடைய பரிபூரணத்தை கொண்டு வரும். அப்ப ஞானம் அவசியமானது, அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம ஞானத்தை குறித்த வசனத்தெல்லாம் ஸ்கூல் எக்ஸாமுக்கு பயன்படுத்துறதுனால வயசாகிற வரைக்கும் எனக்கு அது தேவைன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஞானத்தில் குறைவுள்ளவன் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். எது வரைக்கும் ஜோம் பண்ணணும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி. காலேஜ் வந்த பிறகு கூட ஜோம் பண்ணல, ஸ்கூல் வரைக்கும், +2 வரைக்கும். காலேஜ் வந்ததான் பிரச்சனை இல்லை, அரியர் வச்சா கூட என்ன பண்ணிக்கலாம், திரும்பி எழுதிக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு அதுக்கு பிறகு கூட ஜோம் பண்றது இல்லை. ஆனா 70 வயசு தாத்தாவுக்கு நான் ஏற்கனவே சொல்ற மாதிரிதான், 70 வயசு தாத்தாவுக்கும் 65 வயசு பாட்டிக்கும் ஞானம் தேவை. என்ன ஞானம் தேவை பிரதர், பிள்ளை எப்படி நடத்துறது, பேர பிள்ளை எப்படி நடத்துறது, சொத்தை எப்படி பிரிப்பது, எல்லாத்திலையும் ஞானம் தேவை. இல்லைன்னா அனாதையா சாவேன் இருக்கும். ஏன் பிரதர், ஒரு பேர் வர மாட்டான், எல்லா ஊழியக்காரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதான் நிலைமை. அப்ப பிரதர் சரியா பார்க்கணும்ல. அப்ப ஞானம் வேணுமா பிரதர், ஆமா 70 வயசு தாத்தாவுக்கு ஞானம் தேவைப்படுது. பேரனை எப்படி நடத்தணும்னு தேவைப்படுது, பேரங்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஞானம் என்ன செய்யுது தேவைப்படுது, பேத்திக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தேவைப்படுது. இல்லைன்னா பேத்தி சொல்ல, ஐயா அந்த ஆளுக்கு வேலையே இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பா. பேத்திக்கிட்ட சரியா பேச தெரிஞ்சதுன்னா அவ ஏதாவது ஜூஸ் கீஸ் போட்டு நினைச்சு கொண்டு வந்து, எல்லாரும் மாதிரியே பாக்குறீங்க, உண்மைதானே. அவன் ஏதாவது ஜூஸ் கீஸ் போட்டு குடிச்சா ஒண்ணு தாத்தாக்குன்னு கொண்டுருவா, இல்லைன்னா அந்த ஆள் கிடக்குறான்னு நினைச்சுவா, போயிட்டே இருப்பா. அப்ப எப்படி பேசணும், என்ன பேசணும், ஒரு அறிவு தேவைப்படுது, ஞானம் தேவைப்படுது. அந்த ஞானம் உள்ளவன் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கூட பெறுவான். தேவன் நம்மை பரிபூரணமா தான் வச்சிருக்கிறாரு. அதுக்குதான் உங்ககிட்ட அந்த பிரசங்கம் நான் பண்றேன். கர்த்தர் உங்களை பரிபூரணமாகவே வைத்திருக்கிறார். அப்ப பரிபூரணத்தை அனுபவிக்க முடியலையான்னா அங்க முதல் காரியம் சொல்ல, ஞானம் மிஸ் ஆகுதா, கொஞ்சம் ஞானத்தை கேட்டு வாங்கிக்கேம்பார். கொஞ்சம் ஞானத்தை கேட்டு என்ன பண்ணிக்க, நீ வாங்கிக்கொள் அப்படின்பா. ரெண்டாவது என்ன சொன்னார் பாருங்க, நீங்கள் எல்லா ஞானத்தோடும், நம்பர் 2 ஆவிக்குரிய விவேகத்தோடும். ஆவிக்குரிய விவேகத்தோடும் ஏற்கனவே சொல்லிருக்கிற விவேகம்னா என்னது, அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஸ்பிரிச்சுவலா உன் வாழ்க்கையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழத்தக்கதான ஆவிக்குரிய விவேகம், ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங், ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற காரியம், இது தேவனுடைய காரியம் என்று அதை பிரித்து செயல்படுத்தத்தக்கதான ஞானம். இது சபை. இங்க போய் நினைச்சு விட சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்ன வரணும், புத்தி வரணும். உசியா ராஜா பலப்பட்ட போது, வசனம் சொல்லுது, உசியா ராஜா பலப்பட்ட போது நேர சர்ச்சுக்குள்ள வந்து தன்னுடைய பலத்தை காமிச்சான். கடைசியில வெண்குஷ்டம் வந்துச்சு. நல்லா விளங்கி கொள்ளுங்க. எதுக்கு நான் சொல்றேன் பிரதர், நன்றாக வேதம் சொல்றது, கைகால் விளங்காம போனோம்னா நம்ம என்ன செய்யணும்னா ஆவிக்குரிய காரியத்தில் போய் சேட்டையை பண்ணணும். பாரம்பரிய சபையாரா இருக்கிறாங்கன்னா சர்ச்சில் போய் எலெக்ஷன்ல நிக்கணும்.
எதுக்கு பிரதர்? கர்த்தர்ட்ட செருப்படி வாங்குறது, வேற ஒண்ணுக்கு இல்லை. அப்ப ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமா பிரதர்? வேணும். ஒரு மனுஷனை பார்க்கும்போது, ஒரு மனுஷியை பார்க்கும்போது, ஊழியக்காரரை பார்க்கும்போது ஆவிகளை பகுத்தறிகிற அந்த கிஃப்ட் வேணும். இவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க என்கிற ஞானம் வேணும். நான் எப்பவும் சொல்லுவேன், வரக்கூடிய வருமானத்தை பார்க்காத என்னைக்குமே ஒரு சபையில எதற்கு செலவழிக்கப்படுகிறது என்பதை பார் என்பதுதான் என்னுடைய வாதம். வருமானம் எல்லா சபைக்கும் இருக்கு, எதற்காக செலவழிக்கப்படுது? அப்ப சபைகள்ல வரவை வாசிக்க தெரிந்த சபைகளுக்கு கூட செலவு என்ன செய்ய முடியல, வாசிக்க முடியல. ஏன்னா அந்த செலவு சரியா பண்ணப்படாது. அப்ப சபையினுடைய வருமானம் என்ன பார்க்காத, சபை எதற்கு செலவழிக்குன்னு பார்க்கறதா ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஊழியக்காரி ஏன் பேசுறாரு இத என்பதை புரிந்து கொள்ளுகிறதா ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங். கர்த்தர் என்கிட்ட என்ன விரும்புவார் என்பதை புரிந்து கொள்ளுவதா ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவரை குறிச்சு ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு, என்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு எனக்கு தெரியணும், உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு உங்களுக்கு தெரியணும். அதை செயல்படுத்த நீங்க முற்படணும். அப்ப ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த ஆவிக்குரிய விவேகத்தோடு இந்த கொலைசை சபை காக்கப்படணும். ரெண்டாவது ஜெபிக்கிறார், கர்த்தருக்குள் இருக்கிற பரிபூரணத்தை பெறணும்னா உங்களுக்கு ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2. மூன்றாவது சொல்றாரு பாருங்க, என்ன சொன்னாரு? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். எகைன் சொல்றார், நிரப்பப்படணும். எதுல நிரப்பப்படணும் பிரதர்? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. கர்த்தருடைய சித்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது பிரதர்? நான் எப்போ சொல்லுவேன், எளிதான ஒரு மெத்தட் இருக்கு. எது நடந்தாலும் இதை குறித்து கர்த்தர் என்ன சிந்திப்பார் யோசிச்சு பார்த்துரு. அப்படியே நாட்கள் போக போக ஆண்டவருடைய முழு இருதயத்தின் என்ன பண்ணிக்கலாம், அவர் என்ன யோசிப்பார் தெரிஞ்சிடும். இந்த காரியத்தை குறித்து நீ யார்கிட்ட என்ன பேசினியோ அதை குறித்து, உன்னுடைய செயல்பாடுகளை குறித்து, உன் உள்ளத்தின் ஆழத்துல, வெளியே சிலர் தாழ்மையா நடிப்பாங்க, ஆனா உள்ளத்தின் ஆழத்துல முழு பெருமை என்ன செய்யும், மண்டி கிடக்கும்ல. உள்ள தான் பெரிய ஆளு, நான் பெரிய ஞானவான், நான் பெரிய ஆள், நான் நினைச்சேன்னா என்ன வேணா சாய்ச்சிருவேன். அப்படி இல்லை, அப்படி கிடையாது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் யாருக்கு தெரியும் பிரதர்? கர்த்தருக்கு நல்லா தெரியும். தேவன் எதை விரும்புறார்? நான் சரண்டர் ஆகிறதான் தேவன் விரும்புறார். ஆண்டவரே இதையெல்லாம் நான் செஞ்சேனேன்னு சொல்றதை கர்த்தர் என்ன செய்யல, விரும்பல. கர்த்தர் எகைன் நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சேன்னு சொன்னா என்னாவும்? ஆண்டவரே 148 இடத்துல சபைகளை உருவாக்கிட்டையா, ஓலை கொட்டையா இருந்தாலும் தகர சீட்டா இருந்தாலும் உருவாக்கிட்டேன் ஆண்டவரே நான் சொன்னேன்னா கர்த்தர் சொல்லுவாரு, ஏய் உனக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன்னு கேட்பார்ல. அப்ப அந்த லிஸ்டோட இந்த லிஸ்ட ஒட்ட முடியுமா? ஒவ்வொரு நாள் நடக்கிற விபத்தை பாருங்க, ஆங்காங்கே நடக்கிற விபத்து. சாதாரணமா பைக்கில் அடிபட்டு ரோட்ல ரத்த வெள்ளத்தில் அப்படியே மரணித்து கிடக்கிறவங்களை எத்தனை பாடியை பாக்குறோம். ஒரு மாசத்துக்கு நான் 2 பேரையாவது பாக்குறேன். எங்க பெரிய சிட்டிக்குள்ள, ஏன்னா வேலையே ஊரை சுத்திட்டு தான் இருக்கிறோம். அங்க அடிபட்டு கிடக்கிற, அன்கான்சியஸா கிடக்கிற, தலையோட மூடி போட்டிருக்கிற சர்றங்களை பார்த்துட்டு தான் மூவ் பண்றோம். கர்த்தர் திரும்ப கேட்பாரு, ஒன்னு நான் காத்திருக்கலன்னு கேட்பாரு. நீங்க உங்க பலத்துல தான் பைக் ஓட்டி நீங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஒரு சாதாரணமான சின்ன ஜல்லி கல்லு போதும் உங்களை உருட்டி விடுறது. சாதாரண ஜல்லிகள் போதும். அப்போ கர்த்தர் திரும்ப எகேன் நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணேன்னு கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாது. அப்போ கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன நினைக்கிறார், கர்த்தருடைய சித்தம் என்ன? தேவன் அந்த சித்தத்தை சொல்லிட்டாருன்னா அது எவ்வளவு காலம் ஆனாலும் அதை நமக்குள்ள நிறைவேற்ற ஒரு வல்லவரா இருக்கிறார், செஞ்சு முடிப்பார். இதான் சொல்லிட்டாரா அது நடக்கும். அது எனக்கு தருவார் என்கிற விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கணும். ஒவ்வொரு காரியத்தில் நினைக்கணும், ஆண்டவரே நான் என்ன படிக்க சித்தமா இருக்கிறீரு, என்ன வேலைக்கு போக சித்தமா இருக்கிறீரு, எப்படி நான் திருமணத்தை செய்யணும்னு சித்தமா இருக்கிறீரு, எப்படி இந்த காரியங்களை நான் நிறைவேற்றணும்னு சித்தமா இருக்கிறீர், உம்முடைய சித்தம் என்னன்னு கேட்கணும். ஒண்ணு உங்களுக்கு மரம் ஏற தெரியணும், இளநீ குடிக்கணும்னா, இல்லைன்னா மரம் ஏற தெரிஞ்சவனுடைய உதவி உங்களுக்கு வேணும். உங்க வீட்டில் இருக்கிற தென்னை மரமா இருந்தாலும், உங்க வீட்டுலாம் தென்னை மரம் இருக்கு, மேல கொத்து கொத்தா இளநீ காய்ச்சிருக்கு. ஏன் பிரதர் தேங்காய்ன்னு சொன்னாம இளநீன்னு சொல்றீங்கன்னா அதான் கரெக்டா இருக்கும். தேங்காய்னா காஞ்சி உழும்பு இல்லை, நீங்க யார் உதவி இல்லாம மேல இருந்து காஞ்சி உழுன்றீங்களா, அதுதான் இளநீன்றேன்.
இப்ப கொத்து கொத்தா இளநீ காய்ச்சி கிடக்குது, அதை பறிச்சு சாப்பிடணும் பிரதர். பறிச்சு சாப்பிடணும்னா ஒண்ணு உனக்கு மரம் ஏற தெரியணும், இல்லைன்னா மரம் ஏற தெரிஞ்ச ஒரு ஆளுடைய உதவி வேணும். அதேதான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு. கர்த்தர் உங்களை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, ஒண்ணு ஆண்டவரை கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ரெபேக்காள் போனால இது வரைக்கும் எத்தனையோ லேடிஸ்ட கேட்டு பார்த்துட்டு ஆண்டவரே அப்படிதான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். யார் வயிற்றுலையும் இப்படி ஒன்றும் கேட்கவே இல்லையா. இங்க ஒரே கடா முடான் உள்ள சத்தமா கேட்குது, குஸ்தி போட்ட மாதிரியே இருக்குது. ரெண்டு உள்ள குஸ்தி போடுது, ஒன்னு குதிங்கால பிடிச்சி இழுக்குது, ஒன்னு கையை பிடிச்சி இழுக்குது, ஏதோ ஒன்று நடக்குது. தனக்குள்ள ரெண்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியாது இல்லையா. முதல் ரெட்டை அதானங்க. அது வரைக்கும் எந்த பெண்ணுக்கு அந்த அனுபவமே இருக்காது. அவ போய் கேட்டு பார்த்துருப்பா, உனக்கு இப்படியா இருந்துச்சுன்னு கேட்டிருப்பா. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு இருப்பாங்க. இவளுக்கு மட்டும் புதுசா இருக்கு என்னவோ. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா, ஆண்டவர் சொன்னார் உன் வயிற்றுல இருந்து என்ன வரும், ரெண்டு ஜாதி வரும். அப்ப ஒண்ணு உங்களுக்கு கேட்க தெரியணும், கேட்டு கர்த்தருடைய சத்தத்தை அறிய தெரியணும், அல்லது உண்மையாகவே அறிய தெரிஞ்ச ஒருவனுடைய உதவி உங்களுக்கு அவசியமானது. எதற்கு பிரதர், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள. ஆனா தேவன் என்ன விரும்புறார், நீயே அந்த அளவுக்கு வளரணும்னு விரும்புறார். யாரோட உறவாட? ஆமா பிரதர், உங்களுக்கு மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கர்த்தர் சொன்னார்னா பாதரட்சைகளை கொண்டு அடிப்பாரு. அதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். சில சொல்லுவாங்க, ஏன்டா சில சொல்லுவாங்க கர்த்தர் இப்படி பேசினாருமாங்க, அதுக்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன், சரியா சிஸ்டர். அதுக்கு பிறகு நான் அதில் ஜோம் பண்ணி என்ன சொல்ல போறேன், அதான் உங்கள்கிட்ட பேசிட்டாருன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு பிறகு நான் பேசுறது ஒண்ணுமே இல்லையே. அப்ப ஆண்டவர் அழகா தெளிவா சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக செபிக்கிறார். அந்த அறிவினாலே நிரப்பப்பட. அதையே அறிவுன்னு சொன்னார்னா, தேவனுடைய சித்தம் என்பது என்ன என்பதை எனக்கு ஓரளவு யூகிக்க முடியும். வேதத்தினுடைய அறிவை நீங்க பெற்றுட்டீங்கன்னா ஓரளவு நீங்க யூகிச்சிருவீங்க. இது கர்த்தருக்கு சித்தமா இருக்குமா, சித்தம் இல்லாம இருக்குமா, தேவனது விரும்புவாரா விரும்பாது இருப்பாரா என்ன என்பதை சரியானபடி உங்களால சொல்ல முடியும். நாலாவது என்ன சொல்றாரு பாருங்க, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து சித்தம் அறிகிற அறிவுக்காக ஒரு 2 வசனத்தை வாசிட்டு போயலாம் நினைக்கிறேன். வாசிட்டு அப்போஸ்தலர் 22:14. அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களுடைய தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும் நீதி பரரை தரிசிக்கவும் அவருடைய திருவுள்ளத்தை நீ என்ன செய்யணும், நீ அறியணும்ன்றா. கர்த்தருடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை நீ அறியணும். தாவீதை பார்த்து சொன்னார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவ செஞ்ச ஒரே ஒரு தவறுன்னு சொல்லி பத்சேபாள் உரியாவுடைய மேட்டரை சொல்றார் ஆண்டவர். அந்த விஷயத்தை தவிர வேற எதுவும் செய்யல. நமக்கு பார்த்தா தாவீதுட்ட இன்னும் நிறைய குறை இருந்த மாதிரியே தான் தோணும். அந்த பத்சேபாளுடைய காரியம் தவிர்த்தும் குறை இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்ப என்ன பிரதர், கர்த்தருடைய இருதயத்தை நல்லா அறிஞ்சவன். அதனாலதான் கர்த்தருக்கு அவ்வளவு வைராக்கியம் பாராட்டினான். அப்ப சித்தத்தை அறியணும்னு என்ன பிரதர், கர்த்தருடைய உள்ளத்தையும் முதல்ல அறிய கற்றுக்கொள். அவர் என்ன விரும்புவார் என்பது, அவருடைய உள்ளத்தினுடைய நினைவு என்ன என்பது அறிஞ்சா தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யலாம், அறியலாம். இன்னொரு வசனம் எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அங்க அறிந்து கொள்ளுங்க, இங்க உணர்ந்து கொள்ளுங்க. மதியற்றவர்களாயிராமன்னார். ஞானம் இருக்கிறவன் மாத்திரம்தான் கர்த்தருடைய சித்தத்தை புரிஞ்சு கொள்ளுவான். முட்டாளுக்கு அதெல்லாம் விளங்காது. இங்க காலத்தை குறிச்சு பேசினார் எபேசியர் 5. ஊழியத்தை குறிச்சு பேசினாரு, அந்த குறிப்பிட்ட தூங்குற மாதிரி நடிக்காத என்பதை குறிச்சு பேசினாரு, மரித்தோருடைய கூட்டத்தை விட்டு எழுந்திரு என்பதை குறிச்சு பேசினாரு. அதெல்லாம் பேசிட்டு தான் சொன்னார், கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள். காலம் இல்லைன்றார், கடைசி காலம் நெருங்கிட்டுன்றார். நமக்கே நல்லா தெரியும், கடைசி காலம் நெருங்கிட்டுன்றார். அப்ப நன்றா நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய காரியம் அது. அப்புறம் 4வது என்ன பார்த்தோம், சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து. கனி தருவது தேவன் விரும்புகிற வாழ்க்கை. யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான்
அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். 16ஆம் வசனம் சொல்லுது, கனி கொடுத்தாதான் உங்க ஜெபம் கேட்கப்படும். உங்க ஜெபம் கேட்கப்படுவதற்காக கனி கொடு. அப்படிதானே போட்டிருக்கு. 16ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுங்க. கனி கொடுக்காம நான் ஆண்டவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்னா கேட்காது. கனி கொடுத்துட்டு கேளு, பிதா உனக்கு அதை தருவார். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் 8ஆம் வசனத்துல, என் பிதா மகிமைப்படுவார், நீ எனக்கு சீசனா இருப்ப. கனி கொடுக்காம என்ன செய்ய முடியாது? கர்த்தருக்கு சீசனா இருக்க முடியாது. அப்ப வசனம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது, கனி கொடுக்கிற வாழ்க்கை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாரு. கனி கொடுத்தாதான் உங்க ஜெபம் கேட்கப்படும். பிதா அதை கேட்பார். கனி என்பது யாரு கொடுக்கணும்? இஸ்ரவேல் ஜனத்தில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தை கர்த்தர் கண்டம் பண்ணார். எப்படி கண்டம் பண்ணார்னா, ஓசியா 10ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. தனக்குத்தானே கனி கொடுக்கிறதுல திராட்சை செடி பலனற்றது. சபை இருக்கு பிரதர், சபையில கனி உண்டாகுதா பிரதர்? ஆமா. கனிக்கு வருதா பிரதர்? வருது. அது தனக்குத்தானே அந்த கனியை அவங்க அழிச்சிடறாங்கன்னா அது தேவன் விரும்பல. அது எங்க பயன்படுத்தப்படுது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காணிக்கு வந்துச்சு பிரதர், வருஷத்துக்கு ஒருக்கா பிரியாணி போட்டோம் பிரதர், 2 தடவை பிரியாணி போட்டோம் பிரதர், மீதி பணம் இருந்துச்சு. நிறைய சபைகள் அதான் நடக்குது. இந்த வருஷம் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு குக்கர் கொடுத்தோம், அடுத்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு மக்கு கொடுத்தோம், அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்தோம். அதுக்காக கர்த்தர் கனி கொடுக்க சொன்னாரு. கனி கொடுக்குதுன்னா யாரு கொடுக்கணும்? அடுத்தவனு கொடுக்கறது பேர் தான் கனி, கர்த்தருக்கு கொடுக்கறது பேர் தான் கனி. நமக்கு நாமே சாப்பிடுறது எப்படின்னா, மாடு தலையை திருப்பி அது மடியில் இருந்து அதே பால் குடிச்சுக்கிற மாதிரி. அப்புறம் அந்த மாட்டை என்ன செய்யணும்? வர்றான் பால் கறக்கிறவன், டெய்லி வந்து பாக்குறான், பாலே இருக்க மாட்டேங்குது. ஓனர் வந்து பாக்குறாரு. கடைசியா ஒரு நாள் என்னதான் பண்ணுதுன்னு பார்த்தா அதுவே தலையை திருப்பி அது மடியில இருந்து பால் குடிச்சிருது. இப்ப மாட்டை என்ன செய்யணும்? கொண்டே வெட்டணும். அதானே? அந்த மாட்டை வச்சு என்ன பண்ண? அப்படி பலனற்ற மாடா இருக்காதன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. கனி கொடுக்கிறவனா இருங்க. கனி கொடுத்தா ஜெபம் கேட்கப்படும். கனி கொடுத்தா நீங்க தேவனுக்கு சீசனா இருப்பீங்க. கனி கொடுத்தா உங்களில் பிதா மகிமைப்படுவார். உங்களை பார்த்து என்ன செய்வாரு? பிதா மகிமைப்படுவார். ஆனா என்னால கனி கொடுக்க முடியாது. ஏன்னா என்னுடைய ஜென்ம சுவாவம் அப்படி, என்னுடைய பிறப்பு அப்படி, என்னுடைய வாழ்க்கை அப்படி. அதுக்குதான் இயேசு சொன்னார், செடியாக என் மேல படர்ந்துக்க நீ கனி கொடுப்ப. சிம்பிள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா என்ன செய்வீங்க? கனி கொடுப்பீங்க. கனி கொடுக்கிறது உங்க சுவாவமா இருக்குமே, இருக்க வாய்ப்பு இல்லையே. சுவாவ கஞ்ச பிஸ்னாரி பிரதர், சாகிற வரைக்கும் அப்படியே இருந்தீங்கன்னா நீங்க என்ன கிறிஸ்துவுக்குள்ள வரலன்னு அர்த்தம். உங்க சுவாவம் என்னது? எங்க அப்பா அதை விட பிசினாரி, தாத்தா வெறும் கஞ்சேன், இப்ப நான் அதை விட கஞ்சேன், சாகிற வரைக்கும் நான் கஞ்சேன்னா நீ இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வரலன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்ன அந்த மாதிரி கஞ்ச வீட்டுல போய் சாப்பிடாதானே நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். வீட்டுல சாப்பிட்டாரு தயவு செஞ்சு அப்படின்னாரு. ஏன்னா அவன் கணக்கு பார்ப்பானா, நீங்க ஒரு இட்லி சாப்பிட்டோன்னே 5 ரூபா, 2வது இட்லி சாப்பிடும்போது 10 ரூபா போச்சுமானோம். 2009 ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு இங்க ஒரு இடத்துக்கு போனோம். அங்க ஒரு பாட்டியம்மா, வேலைக்காரன் பாட்டி சொல்லுது, அம்மா ஐயாவுக்கு 3 இட்லி, அம்மாவுக்கு 2 இட்லி, எனக்கு 2 உனக்கு 2 அவிச்சிரு. இப்ப சொல்லிட்டு 3 இட்லிக்கு மேல கை வச்சிடாதேன். அம்மாவுக்கு 2 தான், எனக்கு கொஞ்சம் உருவத்தை பார்த்து 1 இட்லி கூட. இன்னைக்கு 2 இட்லினா ஓகே. 2009 நம்மளை கொண்டே வச்சுட்டு ஐயாவுக்கு 3 இட்லினா இப்ப யோசிக்கணும் இல்லையா? தெரியாம வந்து மாட்டிட்டோம். நல்ல விலையை கொள்ளுங்க. அப்ப இந்த வீட்டுல தங்கினா போது ரொம்ப ஆபத்து. ஆண்டு சொன்ன, இப்படி கஞ்சனா இருந்தானே நீ எப்படி கனி கொடுப்ப? எல்லாத்தையும் கணக்கு பாக்குற,
சாப்பிடுற கணக்கு பாக்குற, இட்லிக்கு சட்னிக்கு எல்லாத்துக்கும் கணக்கு பாக்குற. வீட்டுல இருந்து மனுஷன் சாப்பிடுவானா இல்லையா? என்னங்க விளங்குதா இல்லையா? அப்ப அத ஆண்டு எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. நான் கனி கொடுக்க முடியாது, ஏன்னா என்னுடைய இயற்கை சுவாவம் அது. ஒருத்தன் அப்படி பறந்துருப்பான், கஞ்சனாவே பறந்துருப்பான். அவன் லைஃப்ல ஒவ்வொரு ரூபாயும் அவனுக்கு அவ்வளவு பல கோடி ரூபா மாதிரி கணக்கு போடுவான். அப்ப அவன் எப்படி பிரதர் கனி கொடுக்க முடியும்? அவனால முடியவே முடியாது. அதுக்குதான் சொல்றாரு, கிறிஸ்துவாகிய செடியோடு இணைஞ்சா முடியும். கிறிஸ்துவாகிய செடியோடு இணைஞ்சா முடியும். இங்க வசனம் சொல்லுது கனி கொடுக்கிற வாழ்வு அதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதாக தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற. எதற்கு பிரதர்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிபூரணமான நன்மை அனுபவிக்க. 10ஆம் வசனம் 2வது பாரி. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. 5வது சொல்றார், கர்த்தரை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். பழைய நிலையில இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள வந்துட்டீங்க, இத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ள ஜீவம் பண்ணிட்டோம், இவ்வளவு வசனத்தை கத்துக்கிட்டோம், இன்னைக்கு இவ்வளவு காரியத்தை அறிஞ்சுக்கிட்டோம், பைபிள் இதெல்லாம் புதுசு புதுசா அறிஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் அவரை அறிகிற அறிவுல விருத்தி. எப்படி சம்பளம் ஏறணும்னு வாஞ்சிக்கிறீங்களோ அதே மாதிரி கர்த்தரை அறிகிற அறிவுல விருத்தி உண்டாகும் நினைச்சேனும் வாஞ்சிக்கணும். 6 மாசம் ஒருக்கா யோசிக்கிறீங்களே, சம்பளம் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா பரவாயில்லன்னு என்னங்க யோசிக்கிறீங்களே? இப்ப கர்த்தர் சொல்ற ஐயா அதே மாதிரி வாஞ்சிக்கணும்ல. கர்த்தரை அறிகிற அறிவில் விருத்தி. அடுத்து 6வது, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள. கர்த்தருக்கு பிரியனா இருக்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம். உயிரோடு இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி. செத்தா கூட நான் தேவனுக்கு பிரியமானவனா என்ன செய்யணும்? நான் சாகணும்னு அப்படிப்பட்ட ஆழமான வார்த்தையை சொல்றார். சரீரத்துல குடியிருந்தாலும் சரி, குடியிராம போனாலும் சரி. கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. எதை போதிக்கணும் பிரதர்? எதை பிரசங்கிக்கணும் பிரதர்? நீங்கள் விரும்புவதை அல்ல, தேவன் விரும்புவது. இந்த செய்தி எனக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் அப்படிதான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ட்ரையா இருக்கப்பா, 1 மணி நேரம் பேசி முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் தூங்குவாங்களே, இப்ப இதுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். உடனே ஆண்டவர் சொன்னாரு, இதன் மூலமா என்ன ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லி அந்த கீ வேட பாருன்னு அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை அப்பதான் காமிச்சார். கிறிஸ்துக்குள் இருக்கிற பரிபூரணத்தை நீ பெற போறன்னு சொல்லிட்டு இதை சொல்லுனார். வழி அதை சொல்லிட்டு சொன்னா ஓஹோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிபூரணம் நமக்குள்ள வரப்போது போல அப்படின்னு நம்ம இந்த 6 பாயிண்டையும் கேட்கறதுக்கு என்ன தோணும்? இல்லைன்னா இந்த 6ஐயும் நான் போதிக்க முடியாது. எனக்கு ஆண்டு அந்த வார்த்தையை கொடுத்து நீ சொல்லுங்க போது நான் அதான் யோசிக்கிறேன். அப்ப நம்ம யாருக்காக போதிக்கிறோம்? அவர் சொன்னதை சொல்லணும். மனுஷரை பிரியப்படுத்த அல்ல. என்ன பிரசங்கம் பண்றோம் தேவன் கொடுத்துதான் இருக்கணும். எதுக்காக பிரதர்? யாரோ ஒருத்தருக்குள்ள ஏதோ ஒரு விளைச்சலை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நமக்கு தெரியாது, ஏன் பிரசங்கிக்கிறோம் தெரியாது. திடீர்னு ஒரு ஆளை கூட்டு வந்து ஒரு சாட்சி சொல்ல வைக்கிறார். ஏன் சொல்ல வைக்கிறார் தெரியாது. அந்த சாட்சி ஒருவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்யுது? அது உருவாக்குது. ஏன் சொல்றாங்க தெரியாது. அப்ப நல்ல கவனிங்க, விளங்கி கொள்ளுங்க. கர்த்தர் இதை போதிக்க சொன்னா போக சொன்ன யாரை பிரியப்படுத்துவதற்காக நான் போதிப்பது பேசுவது 1 தெசலோனிக்கேயர் 2:4. சுவிசேஷத்தை எங்களுக்கு ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியினால் நாங்கள் மனுஷனுக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். என்ன சொல்ல வர தெரியுமா? உங்களுக்கு நான் பேசுறதுதான் தெரியும், ஆனா கர்த்தருக்கு நான் எதுக்கு பேசுறேன்னு தெரியும். நான் பேசுறது நீங்க கேக்குறீங்க, ஆனா கர்த்தருக்கு நான் ஏன் பேசுறேன்னு தெரியும். உங்களால புரிய முடியாட்டி கூட அவரின் இருதயத்தை நினைச்சார், சோதித்து பார்க்கிறார். அதனால அவருக்கு பிரியம் உண்டாக தான் நான் பேச முடியும். நான் யாரையாவது வஞ்சிப்பதற்காக ஒரு காரியத்தை உருவாக்கி அதற்கு ஏற்றபடி ஒரு வசனத்தை பேசுறேன்னு வைங்களேன், இருதயத்தை சோதி தருகிற தேவன் அதை சொல்ல புரியுதா இல்லையா? அவரு புரியும், அவரு தெரியும் எதுக்கு தான் நைஸா பிட்ட போடுறான். தேவன் அதை விரும்புவாரா? விரும்ப மாட்டார். அவர் வெளிப்படையா இருக்கிறதா விரும்புறார். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அவரை பிரியப்படுத்த நான் பேச முடியும். ஏன்னா நான் எதுக்கு பேசுறேன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு நான் பேசுறதுதான் தெரியும், அவருக்கு நான் எதுக்கு பேசுறேன்னு தெரியும்.
அதனால அவரை நான் பிரியப்படுத்தும்படிதான் வாழ முடியும். எதனால தான் உண்டாகுது? என்ன உண்டாகுது? இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிபூரண நன்மையை நாம் பெறுகிறோம். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே 11-12 வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய ஜெபத்தினுடைய நீட்சி அந்த ரட்சிப்பை குறித்து ஓடுது. 13-14 வசனம் சொல்லுது கிறிஸ்துவே ரட்சகர் என்பதை குறித்து பேசுகிறார். அப்புறம் 15-16 சொல்லுது அவர்தான் சிருஷ்டிகர், அவருக்காகத்தான் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது என்பதை குறித்து சொல்லுகிறார். அப்புறம் அப்படியே கீழே பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல கிறிஸ்துவே சபைக்கு தலைவர் என்பதை குறித்து பேசுகிறார். அவர்தான் எல்லாம், இயேசு கிறிஸ்து தான் எல்லாம், அவர்தான் ரட்சகர், அவருக்காக எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்குது, அவர்தான் படைத்திருக்கிறார், அவர்தான் சபைக்கு தலைவரா இருக்கிறார். அப்புறம் கீழே பாருங்க 19-20 வாசிக்க போறோம். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிடுச்சு. இப்ப பிதாவினுடைய பிரியம் என்னன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களை தன்னோடு ஒப்புரவாக்குவது. இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பரிபூரணத்தை உங்களுக்கு கொடுப்பது. யாருடைய பிரியம்? பிதாவினுடைய பிரியம். என்ன சொல்ல வர்றாரு? இயேசு கிறிஸ்து மூலமா தான் உங்களுக்கு பரிபூரணம் உண்டாகும், இயேசு கிறிஸ்து மூலமா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். பிதா உங்களுக்கு எந்த நன்மையை கொடுத்தாலும் யார் மூலமா தான் கொடுப்பாரு? ஏன்னா அதை சரீர பிரகாரமான ஒரு பரிபூரண ஆசீர்வாதமாக ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துக்குள்ள வச்சிட்டாருன்னு பேசுறார். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 21ஆம் வசனத்திலிருந்து ஊழியத்தை குறித்து பேசுகிறார். எப்படி ஊழியம் பண்ணணும் பேசுறாரு. அப்ப பரிபூரணத்தை பெறதுக்கு என்னவும் செய்யணும், ஊழியமும் பண்ணணும். எப்படி ஊழியம் பண்ணணும் பேசுறாரு. அதை பேசும்போதுதான் கீழே சொன்னார் பாருங்க 26-27 வசனங்கள். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு என்னவானேன்? ஊழியக்காரன் ஆனேன். உத்தியோகம், உத்தியோகம் என்னது? வேலை. அப்ப நான் இந்த சபைக்கு போதகனா இருப்பது தேவன் எனக்கு கொடுத்த என்னது? உத்தியோகம், எனக்கு கொடுத்த வேலை. அப்ப சம்பளம் யார் தருவா? யார் வேலைக்கு வச்சிருக்காரோ அவர் தருவார் இல்லையா? கட்டுதானே? யார் வேலைக்கு வச்சிருக்காரோ அவர் தான் தரணும். அப்ப நீங்க தரதெல்லாம் டிப்ஸ். சம்பளம் யார் தருவா? எனக்கு என் எஜமானன் தருவார். அவருக்கு தான் என்ன செய்யறோம்? உத்தியோகத்தை பாக்குறோம். பவுல் அப்படிதான் சொன்னா உத்தியோகம். என்ன உத்தியோகம் பிரதர்? சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். அது கீழே சொன்னார் பாருங்க, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இந்த ரகசியத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, அதாவது நடக்கிற ஊழியர்கள் இல்லையா, புறஜாதிகளுக்கு நடக்கிற ஊழியர்கள் இல்லையா, அதன் மூலமாய் நடந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று யாருக்கு வெளிப்படுத்த சித்தமானாரு? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னையும் தான் சொல்றாரு. எனக்கு தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்த சித்தமானார். எந்த காரியம் பிரதர்? புறஜாதிகளுக்குள்ள நடக்கிற ஊழியத்தினால உண்டாகிற அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று எனக்கு வெளிப்படுத்த சித்தமானார். யாருக்கு பிரதர்? பரிசுத்த வான்களுக்கு. விளங்கிட்டாளுங்களையா? புறஜாதிகளுக்குள் நடக்கிற ஊழியத்திற்கு நீங்க கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள அங்க நடக்கிற ஊழியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எதன் மூலமா வெளிப்படுத்துவாரு? எப்படி நீங்க வெளிப்பட முடியும்? ஐயா, ஒரு புறஜாதிகள் நடுவில் இருக்கிற ஊழியத்துல நீங்க பங்காளியா இருக்கிறீங்க அப்படி வச்சுக்கிடும். இப்ப அங்க நடக்கிற ஊழியத்தினுடைய அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படும்? ஆசீர்வாதம் வெளிப்படும். யாரோ ஒரு சவுண்ட் மட்டும் கேட்குது. அப்ப பரிசுத்தவான்களுக்கு என்ன வெளிப்படுத்த சித்தமானார்? புறஜாதிகளுக்கு நடுவில் நடக்கிற ஊழியம் அதனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்பதை பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தும்படி சித்தமானார். அடுத்து வாசிங்க. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். என்ன ரகசியம் பிரதர்? புறஜாதிகளுக்கு நடுவில் நீ ஊழியம் பண்ணனா
கிறிஸ்துவானவரே உனக்கு மகிமையின் ஐஸ்வர்யமா கூடவே இருக்கிறார். எந்த தேவன்? இன்னைக்கு நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோம். எந்த தேவன்? பரிபூரணத்தின் தேவன், சகல ஆசீர்வாதத்தை உள்ளடக்கிய தேவன். அவர் ஏன் கூட வாசம் பண்ணும்படி எனக்குள்ள எப்போ வந்தாரு பிரதர்? புறஜாதிகளுக்குள் நடக்கிற ஊழியத்தினுடைய கிருபையின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்பதை, அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்த உனக்கு சித்தமாகி உன் கூடவே அந்த பரிபூரணத்தின் தேவன் இருக்கிறார். பிளஸிங் ஸ்டான்லி ஏன் பிரதர் ஆசீர்வாதமா இருக்கிறாரு? ராப்பகல் பார்க்கல, ஓடுறாரு, புறஜாதிகள் நடுவில் போய் நினைச்ச சந்திக்கிறாரு, சபைகளை உருவாக்குறாரு, அங்க போய் நிக்கிறாரு, அவர்களா கலந்து கிடக்கிறாரு. ஐயா வெறும் அரிசியை கொடுத்தாலும் சாப்பிட்டு நினைச்சாரு, வராரு, இங்க ருசியா சாப்பிட்டு பார்த்த ஆள் தான். அப்ப அங்க நடக்கிற அந்த ஊழியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் எனக்கு வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துவார்? வெளிப்படுத்தவர் சித்தமானதுனால அந்த இயேசுவானவர், அந்த நிறைவானவர், சகல ஐஸ்வர்யத்தையும் தனக்குள்ளே பரிபூரணமாய் கொண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதுதான் அங்க போட்டிருக்கு. அப்ப லைனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவ்வளவு பேசலன்னா அந்த வசனத்துக்கான விளக்கத்தை நான் கொடுக்க முடியாது. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டு சொல்லி 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 இப்படி அதுக்கு பிறகு ஒரு ஊழியம் இருக்கியா, அது புறஜாதிகள் நடுவில் செய்யப்படுகிற ஊழியம். கண்டிப்பா இந்த அதிகாரம் முழுக்க உட்காந்து வீட்டுல இன்னைக்கு மறுபடியும் ஒரு முறை என்ன செய்யுங்க, மெடிடேட் பண்ணுங்க. புறஜாதி நடுவில் நடக்கிற ஊழியம் என்ன, எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினாரு, எப்படியெல்லாம் தன்னை என்ன பண்ண வெளிப்படுத்தினாரு. அதுல பாருங்க 24 வசனத்தை மட்டும் வாசிப்போமா? 23, 24 சேர்த்தே வாசி. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். அதாவது வானத்து கீழ் இருக்கிற எல்லாருக்கும் பிரசங்கிக்கும்படி என்ன பண்ணேன்? நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, உங்கள் நிமிஷம் என்ன பண்றேன்? பாடு அனுபவிக்கிறேன், உபத்திரவப்படுறேன். உங்களை ரட்சிப்புகள் நடத்தினதுக்காக நிறைய பேர் என் மேல வெறி கொண்டு நினைச்சான், கோபமா ஒரு கூட்டம் அலையுது. ஏன் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என் மேல வெறி கொண்டு நிக்கிறாங்க. எங்க வந்ததுனால? நீங்க சபைக்கு வந்ததுனால. அப்படி வச்சுக்கிட்டு கீழே என்ன சொல்ல பாருங்க, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதே அப்படி சரீரமாகி சபைக்காக என் மாம்சத்துல நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவட்ட மாதிரி நான் பாடுபடல, அவர் சபைக்காக ஜீவனே கொடுத்தாரு. அவருடைய விழாவில் இருந்து சபை உருவாச்சு. சிலுவையில தொங்கி மரிச்சார், சரீரம் முழுவதும் காயம். அந்த 5 காயங்கள் பெருங்காயங்கள். கடைசியாக அவருடைய சரீரத்தில் ஒரு காயம் ஏற்படுத்தப்பட்டது. எங்க? விழாவில் குத்தப்பட்டது. அங்கிருந்து என்னெல்லாம் வந்துச்சு? ரத்தமும் நீரும் பீச்சிட்டு அடித்தது. ரத்தமும் நீரும் எதுக்கு அடையாளம் பிரதர்? அது ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு அடையாளம், வசனங்களுக்கு அடையாளம். அந்த விழா எலும்பில் இருந்து மணவாளனாகிய அவருக்காக மணவாட்டியாகிய சபையாக நாம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம். எப்படி ஏவாள் அந்த விழா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டாலோ அதே போல குத்தப்பட்ட அந்த விழா எலும்பிலிருந்து நான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பட்ட மாதிரி நான் பாடுபடல. அவர் சபைக்காக ஜீவனை கொடுத்து சபையை உருவாக்கினார். ஆனா அவர் சபைக்காக பட்ட பாடல குறைவானதை நான் நிறைவேற்றுகிறேன். இப்படிதான் ஊழியம். வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் பிரசங்கின்னு ஓடினாங்க. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அதை சுதந்திரிக்கும்படி ஓடுவது அவசியமான ஒன்றா இருக்கிறது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைத்ததற்காகவே நான் பெரிய சந்தோஷப்படணும். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. பிரஜாதிகளுக்கு உண்டாகிற அந்த ஊழியத்தினால வெளிப்படுகிற அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். எப்படி வெளிப்படுத்தினார் பிரதர்? அவரே கூட இருந்தார், அவரே கூட இருக்கிறார். அதாவது பரிபூரணத்தினால் அவர்கள் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இதே போல்தான் ரோமருக்கு எழுதும் போது 15:29 நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு திரும்ப வருவேன் அறிஞ்சிருக்கிறேன். சம்பூர்ணமான ஆசீர்வாதம் என்ன பிரதர்? பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்ன? அது பரிபூர்ணமான கிறிஸ்துவுக்குள் இருந்தா நமக்கு வரணும். அந்த கிறிஸ்துவே நம்ம கூட இருக்கும்படிதான் அந்த பரிபூரணத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிறார். இப்ப கண்ண மூடலாமா? அப்படி இருக்கிற இடத்துல இருந்திருக்கலாம். கர்த்தருடைய அந்த மகத்துவத்தின் கரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் சகலமும் பரிபூரணமாய் இருக்கிறது. வேத வசனம் சொல்லுது, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. அந்த பரிபூரணத்தினால உங்களை நிரப்பவும் ஆசீர்வதிக்கும் விரும்புகிற தகப்பன் ஆலோசனையா ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறார். ஆலோசனையா ஒரு பெரிய காரியம் ஒன்றை உங்களுக்காக எழுதி வைக்கிறார். சிறைச்சாலைக்குள்ளிருந்து அவர் தன்னுடைய கொலேசே சபைக்காக எழுதினதாக, ஜெபித்ததாக சொல்லப்படுகிற அந்த வரிகள் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, நீங்கள் எல்லா ஞானத்தோடும். 2, நீங்கள் ஆவிக்குரிய விவேகத்தோடு. 3, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்க. 4, சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தர. 5, தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து. 6, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரங்களாய் நடந்து கொள்ள. அர்ப்பணம் பண்ணுவீங்களா? எங்கள் பரிசுத்த தகப்பனே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டிருக்கிற பிள்ளைகளோடு தேவனாய் கர்த்தர் இடைபடவும், நீர் பிள்ளைகளோடு பேசவும், உடைய மகிமையை தேவனாய் கர்த்தர் பிள்ளைகளுக்காக நிறைவேற்றவும். தகப்பனே, அந்த பரிபூரணம் பிள்ளைகளுக்குள்ள உண்டாகத்தக்கதாக தேவன் அவளை ஆசீர்வதிக்கும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, உமக்கென்று ஓடி கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துதான் எனக்கு எல்லாம் என்பதை உணர்ந்து, பிதா கிறிஸ்து மூலமாய் வாழ்வை பரிபூரணப்படுத்துவார் என்பதை அறிந்து உமக்காக ஊழியம் செய்ய, புறஜாதிகளுக்கு நடுவில் செய்யப்படுகிற ஊழியத்திலிருந்து வருகிற அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நீ பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி விதமாய் உழைக்கிற ஓடுகிற பிள்ளைகளுக்கு அதற்குரிய பலனை பரத்திலிருந்து தாரும். தேவனீர் மேன்மைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். நிறைவாகிய கிறிஸ்து கூடவே ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.